ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த எங்களோட ஹோம் டூர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனையோ ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம காமெடியாக இருக்கும். எனக்கு எப்படி ஹோம் டூர் எடுக்கணும், எப்படி பேசணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோம் டூர்ல என் கூட கூட பேசிட்டு இருக்கிறது எங்க அம்மா தான். எங்க அம்மாவும் நானும் சேர்ந்து தான் இந்த ஹோம் டூர் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவே இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இப்போ சென்னையில இருக்கிறதுனால சொந்த ஊர்ல இருக்க வீட்டுல நிறைய பொருள்லாம் வாங்கி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ தேவைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள நிறைய பொருள் இல்லையேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் சொல்றேன். வாங்க ராஜி பாப்பா ஹோம் டூர் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நைட்டில் எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். வாங்க போய் ஃபுல் வீட்டையும் பார்க்கலாம். இது காம்பவுண்ட் சுவரில் இருக்கிற லைட்டு. டிசைனில் லைட் வச்சுருக்காங்க. ஸ்டார் மாதிரி தெரியும். ஸ்டார் மாதிரி இல்லை, ப்ளஸ் மாதிரி தெரியுது. ஏதோ ஒன்று. இது கேட்டு இதுதான் வாங்க உள்ள போலாம். இதுதான் கேட்டு. வீட்டோட கேட்டு. கேட்டு திறந்து வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இதான் வீட்டோட முன்பக்கம். நம்ம பார்க்கறது வீட்டோட வாசல். இப்போல்லாம் இந்த இடம் எம்டியாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இங்கே நிறைய செடி வரும். இங்கே செடி வரும். இப்போ ஒரு பப்பாளி மரம், துணி துவைக்கிற கல் வெளியே. இதான் வீட்டோட முன்பக்கம். இது மாடிக்கு போகிற படிக்கட்டு முன்னாடி இருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் டோர். இதுதான் சிட் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி கெட்டி விட்ருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது உட்கார்றதுக்கு. வெளியே வந்தால் சேர் தேட வேண்டாம், அதில் உட்காந்துக்கலாம். ஃபுல்லாக கம்பி போட்டு இந்த மாதிரி படிக்கட்டு கீழே ஸ்பேஸ் இருக்குது. அங்கே லைட் போடாததுனால உங்களுக்கு தெரியல. காலையில் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்களா, இது எங்கள் வீட்டோட ஹால். ஹாலில் டேபிள் போட்டிருக்கோம், 2 சேர் போட்டிருக்கோம். ஹால் ஜன்னல், 2 ஜன்னல் இருக்கு. ஒரு ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், இன்னொரு ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போடுறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் போடல, சீக்கிரமாக போடுவோம். ஸ்க்ரீனை திறந்தா பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியும். அப்புறம் இது ஒரு டைம் பீஸ். எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்க டைம் பீஸ். ஹாலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்தோனியார் ஃபோட்டோ. அப்புறம் வீட்டுக்கு ஃபுல்லாக வீட்டுக்கு ஃபுல்லாக பண்ணல, ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு வீடியோ சரியாக எடுக்க தெரில, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்து போடுறேன். அடுத்து எங்கள் வீட்டோட கிச்சனை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கள் வீட்டை ஹோம் டூராக போடலான்னு எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பார்த்துட்டு வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எங்கள் ஊரில் இருக்க வீடு. சென்னையில் இருக்க வீடு முடிஞ்சா எடுத்து போடுறேன். இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன். சமைச்ச பாத்திரம்லாம் அப்படியே வச்சுட்டு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். எதையுமே ஒதுங்க வைக்கல. ஏன்னா நாங்கள் எதையுமே மறைச்சு அப்படியே சிங்க்ல நிறைய பாத்திரம் கிடக்கு. ஆமா, ஒண்ணு சிங்க்ல நிறைய பாத்திரம் கிடக்குது. அப்படியே தான் எல்லாம் வச்சிருக்கோம். அதனால நீங்க பார்க்க மீன் குழம்பு இருக்கு. இட்லி குக்கர்ல வச்ச மீன் குழம்பு.
கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் வச்சிருக்கோம், ஒரே ஒரு வாழைப்பழம் இருக்கு. மிக்ஸி தான் இருக்கு எங்க வீட்டுல, கிரைண்டர் இல்ல. அமிர்தாஞ்சனும் நாங்க கிச்சன்ல தான் வச்சிருக்கோம். அப்புறம் இந்த சமையலுக்கு தேவையான பொருள்லாம் எங்க அம்மா வாங்கி வச்சிருக்காங்க டப்பா டப்பாவா. இதெல்லாம் நாங்க சொந்தமா காசு கொடுத்து எதுவுமே வாங்கல, ஓசில அந்த டப்பால எல்லாத்தையும் போட்டு வச்சு. அப்புறம் கீழே கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருக்கு. ஐயோ, கொடை வச்சிருக்கோம். அப்புறம் இந்த சைடு செல்ஃப்ல எல்லா பொருளையும் பாத்திரமும் அடுக்கி வச்சிருக்கோம். ஸ்லாப்ல ஒண்ணுமே இல்லை, எம்டியா தான் இருக்குது. அப்புறமா ஏதாவது வேணா வாங்கி வச்ச பிறகு காமிக்கலாம், இல்ல மேல என்ன வைக்கலாம்னு சொல்லுங்க. தள்ளிப்போ. இங்க கிச்சன்ல நேரா ஒரு டோர் ஒன்று போட்டிருக்கோம். கிச்சனுக்கு பின்னாடி போறதுக்கு கிச்சன்ல இருந்து ஒரு டோர் இருக்கு. ஆமா, கிச்சன்ல இருந்து பின்னாடி போறதுக்கு ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை திறந்து வெளியே போனா திறக்க முடியலையே இருக்கு. ஓகே, மேல ஒரு லாக் இருக்கு, அதை திறந்துட்டு இப்படி வெளியே போனா இங்கே ஸ்கிரீன் தொங்க விட்டுருக்கோம். காத்து சூப்பரா அடிக்கும். காத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்ல, காத்துக்கு பீச்சில் இருக்க மாதிரி இருக்கும். எங்க வீட்டுக்கு பின்னாடி மிக்கேலையா கெவி ஒன்று இருக்கு. மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியல, ஆனாலும் இதுதான் மெக்கலையா கெபி. மரம் இருக்கு, மரம் அப்படி சோலை மாதிரி இருக்கும் எங்க வீட்டுக்கு பின்னாடி. காத்துக்கு ஃபேன் தேவையே கிடையாது, ஏசியும் தேவை கிடையாது. அதனால இந்த ஊர்ல இருக்க வீட்டை ரொம்ப பின்னாடி அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை, சின்னதாக தான் இருக்கு. இதெல்லாம் எங்களுது இல்லை, அடுத்தவங்களுக்கு. வெளியே ஒரு பாத்ரூம் இருக்கு. அப்புறம் பின்னாடி கெவிக்கு போகிறதுக்கு ஒரு டோர் ஒன்று போட்டிருக்கோம். பின்னாடி கெவி மட்டும் இல்லை, வேற தெருவும் இருக்கு. ஆமாம், பின்னாடி தெருவும் இருக்கு, அங்கே போகிறதுக்கு போட்டிருக்கோம். இப்படி சுற்றினா வீட்டுக்கு முன்னாடி போயிடலாம். இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கு, பாத்ரூம் லெட்டின் தனித்தனியாக. அதுக்கப்புறம் இப்படி போனால் துவைக்கல் இருக்கு, துணி துவைச்சிக்கலாம். மிச்சத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எங்களோட மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம் வாங்க. இது மாஸ்டர் பெட்ரூமான்னு தெரியாது, கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால சொன்னேன். இதுதான் எங்களோட பெரிய பெட்ரூம். ஜன்னல் ஸ்க்ரீனை திறந்தோன்னா தெரு தெரியும், படிக்கட்டு தெரியும், வெளியே யாராவது வந்தாங்கன்னா தெரியும். இதான் எங்க எடுத்து வீடு. அப்புறம் ஒரு ஆங்கர் வச்சு சட்டை பேண்டெல்லாம் அதில் தான் தொங்க விட்டு வச்சுருக்காங்க எங்கள் அப்பாவும் அண்ணனும். ஏன்னா தொங்க விடுறதுக்கே இடம் இல்லை, அதனால இங்கே தான் தொங்க விட்டு வச்சுருக்கு. ஒரே ஒரு கட்டில், அப்புறம் ஒரே ஒரு சின்ன கட்டில் சொல்லு. ஒரே ஒரு சின்ன கட்டில், ஒரே ஒரு சின்ன கட்டில் தான். ஒருத்தர் தான் படுக்க முடியும், நான் மட்டும் தான் படுப்பேன், வேற யாரும் படுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஹாலில் படுப்பாங்க. அப்புறம் ஒரு கபோர்ட். எங்களோட செல்ஃபுக்கு நாங்களே கபோர்டு போட்டு அந்த பீரோவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு. ஆமா, எங்களோட செல்ஃப் இருக்குல்ல, அதுக்கு கபோர்ட் போட்டு நாங்களே பீரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்க பீரோ மாதிரியே இருக்கும், ஆனா இது வந்து பீரோ இல்ல, செல்ஃப். செல்ஃபுக்கு கவர் போட்டு பீரோவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீட்டுல வந்து எதுவுமே உருப்படியா இருக்காது. இருக்கும், ஆனா நிறைய அது கம்மியா இருக்கும். நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சு சேர்த்துக்க மாட்டோம். இது வந்து பாத்ரூம் வர்றதுனால இங்க கம்மியா. இந்த பாத்ரூமோட இந்த கதவு டிசைன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அழகா இருக்கு. இது முன்னாடி நின்று போட்டோ எடுத்தா ரொம்பவே அழகா இருக்கும், அதுக்காக ரொம்ப பிடிக்கும். இதுதான் எங்க பாத்ரூம், இதையும் பார்த்துடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஷவர் இருக்கு, பைப் இருக்கு. இது என்னது? வாஷ் பேஷன் இருக்கு. இது என்னது? சிங்க்னு வருது எனக்கு வாயில. அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அது கம்பெனி ஸ்டிக்கரை கூட பிரிக்காம வச்சிருக்கோம், ஏன்னா ஒழுங்காக யூஸ் பண்ணல, அதனால தான். வாங்க, இன்னும் ஒரு ரூம் இருக்கு, அதையும் பார்க்கலாம்.
அடுத்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்கும். அதை நாங்கள் சாமி ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே தான் ப்ரே பண்ணுவோம். அதனால திருக்குடும்ப ஃபோட்டோ ஒன்று மாட்டி வச்சுருக்கோம். இங்கே தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். இங்கே தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். இது குட்டியாக ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடம். இப்போ வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம். அடுத்த ரூம் இது பக்கத்துலேயே தான் இருக்குது. வாங்க எங்களோட செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஸ்க்ரீன் போடல, வெறும் கம்மி மட்டும் அடிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் விரிச்சு படுக்கிற பாய், விரிச்சு படுக்கிற பாயெல்லாம் அப்படிதான் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் வீடியோ காமிக்கங்களுக்காக க்ளீன் பண்ணவே இல்லை, பார்த்துக்கிடுங்க. அப்புறம் மற்ற ரூம்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா எல்லா ரூமும் குப்பையாக இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு ரூம் அதனால ஒரே ஒரு ரூமை மட்டும் குப்பையாக்கி வச்சுட்டோம். இந்த ரூம்லேயும் நாங்கள் செல்ஃபுக்கு டோர் போட்டு பீரோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள கொஞ்சம் திங்ஸ் இருக்கு. அப்புறம் இது நானும் எங்கள் அண்ணனோட சின்ன வயசு ஃபோட்டோ. இங்கேயும் ஸ்லாப்லாம் காலியாக தான் இருக்கு. இங்கெல்லாம் என்னதான் வாங்கி வைக்கிறதுன்னு தெரியல. கீழே இருக்க பையி மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் தூக்கி மேலே போடலாம். ஆனால் ஒரு தடவை எங்கள் அம்மா எக்கி எடுக்கிறதுக்குள்ள கஷ்டப்படுவாங்கன்னு அதை கீழேயே வச்சிருக்கு. மிளகாத்தூள் அரைக்காக எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எது கலப்பையாவா? உங்களுக்கு எங்களோட ஹோம் டூர் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு சித்தி பொண்ணுலாம் வந்திருக்காங்க. இவங்க என்னோட சித்தி, இது சித்தி பொண்ணு என் தங்கச்சி. ஒரு ஹாய் சொல்லுங்க சித்தி. ஹாய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு மாடிக்கு போகிற படிக்கட்டு. ராத்திரியில் உங்களுக்கு காட்ட முடியலன்னு பகலில் எடுத்து போட்டிருக்கேன். இதோ எதிரில் இருக்குல்ல, இதுதான் எங்கள் பாட்டி வீடு, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா வீடு. எங்களோட ஹோம் டூர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ராஜு பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.